இப்போ இவங்க எப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு வீடியோவும் இருக்கு என்கிட்ட, ஆடியோவும் இருக்கு. நான் ஒரு நிமிஷம் நான் ப்ளே பண்றேன். அதை நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு நிமிஷம். We want to categorically reiterate that this is a TVK survey and not an India Today report. ஐயா, என்னுடைய அருமை தோழர் ஃபெலிக்ஸ், யூ சி 34% இருக்கு. சரி, நான் சொல்ல இந்தியா டுடே சொல்றான் அப்படின்னாரு. இந்தியா டுடே 2 நாள் கழிச்சு சொல்றான். நான் அப்படிலாம் சொல்லல. அது உங்க இன்டர்னல் சர்வேவை ஏன் எங்க பேர்ல எழுதுறீங்கன்னு இந்தியா டுடே சொன்ன செய்தியை நாங்க காட்டியிருக்கிறேன். இப்படித்தான் இவருடைய கருத்துருவாக்க அரசியல் இருக்கிறது. நாங்க போராடவே இல்லையா? பரந்தூர்ல ஆரம்பிச்சு எஸ்ஆர் வரைக்கும். பரந்தூர் எஸ்ஆர் 2 தான். இடையில ஒரு 200 போராட்டம் இருக்கிற மாதிரி. பரந்தூர்ல ஆரம்பிச்சு எஸ்ஆர். இன்னும் நாளை சொல்லுங்க. பரந்தூர் எஸ்ஆர் அவ்வளவுதான். விருப்பி நான் பேசுறேன். நீங்க வந்து ஐயா விஜய் அவர்கள் அது குறித்து பேசிய ஒரு வீடியோ இருக்கு எஸ்ஆர் குறித்து. தோழர் ஃபெலிக்ஸோ மற்றவர்களோ அதுல பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை எடுத்து காட்டிருங்க. பாஜக கண்டிச்சு அந்த வீடியோ வந்துச்சு. இது இட்லி சொன்னா சட்னி கூட நம்பாது சார். சரி, ஓகே. அப்புறம் வகுப்பு வாரிய மசோதா பில், வகுப்பு பில்லை தாக்கல் செய்யணும்னு அவங்க வந்து அங்க முடிவு எடுத்த போதே இங்கே உடனடியாக அதற்கான கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்தியாவில் முதல் முறையாக அதை நிறைவேற்றியது இந்த அரசு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, முழுக்க வகுப்பு வாரியத்துக்கு இவங்க தான் ஏதோ போராடின மாதிரி எல்லாரும் அதுல செஞ்சாங்க. நீங்களும் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள். சார், பாஜகவை எதிர்க்கவே இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப பாயிண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்களும் முன் வச்சோம், எதிர்க்கிறதுக்கு குறிப்பிடுறாங்க. கரெக்ட் தான். அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன். பாஜகவை எதிர்த்த போராட்டத்துல பாஜகவை கண்டிக்கிறவங்க வார்த்தையே இல்லாம பாஜக எதிர்ப்பு போராட்டம் என்ன போராட்டம் திருப்பி கேட்கிறேன். சார், நீங்க பாஜகவை கண்டிக்கிறீங்க சார், எங்க கண்டிச்சீங்க? விஜய் பாஜக ஒண்ணு இல்ல. அப்புறம் ஷபீர் பேண்ட் சட்டை போடுறதுல இருந்து கொஞ்ச நாள்ல நீங்க பல்லு விளக்குறதே விஜய் பார்த்து தான். எல்லாத்தையும் இனிமே எல்லாமே விஜய் பார்த்து தான் அப்படின்னு சொல்லிடுங்க. எல்லோரும் இளைஞர்களை நோக்கி நகர்கிறார்கள். ஏன்னா விஜய் பார்த்து. ஆமா, இதுக்கு முன்னாடி 1974 22ஆம் தேதி 22/6/1974 விஜய் பிறக்கிறார். இளைஞரணிக்கு விதை போட்டது எப்போ தெரியுமா? ஸ்டாலின் 1968. சார், விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கோபாலபுரத்தில் இளைஞரணிக்கு திமுகவிற்கு விதை போடப்பட்டு விட்டது. நீங்க பிராக்டிகலா பேசுங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னார் ரொம்ப அழகா. அது வந்து இவங்க குற்றச்சாட்டு எல்லா அமைச்சர்கள் மீது, ஏவாவேலு மீது வரிசையா குற்றச்சாட்டு சொன்னார். இது எல்லாமே குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தில் இன்னும் ஃபைனல் வெர்டிக்ட் வரல. இந்த குற்றச்சாட்டுகள்ல ஃபைனல் வெர்டிக்ட் வந்தால் அவர்கள் குற்றவாளி. எஸ், கண்டிக்கத்தக்கது, மாற்று கருத்துல. இப்ப இவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு வேண்டாம், திமுக வேண்டாம் அப்படின்னு தோழர் ஃபெலிக்ஸ் சொல்றாரு. இவர்கள் எல்லோரும் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். வெரி குட். இப்ப இதுக்கு மாற்றா ஒண்ணு சொல்லுங்க. யார் சொல்லுங்க? குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்ட விஜய் ஓட்டு போடுங்க. இது என்ன லாஜிக்? அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு என்ன குற்றம்? அது வந்து ரொம்ப ஈஸியா எக்கனாமிக்கல் கிரைம் கடந்து போறாங்க. எது எக்கனாமிக்கல் கிரைம்? அப்புறம் சொன்னார் 6 மாதத்திற்குள். எனக்கு தெரிந்த சட்டம், தோழர் ஃபெலிக்ஸுக்கு தெரிந்த சட்டம் நீதிபதிக்கு தெரியாதா? இந்த வாதத்தை எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சட்டத்தில் இடம் இருக்கிறது. என்ன பிரச்சனை நான் சொல்றேன் சார். இவங்க வந்து அந்த பணத்தை இவங்க போய் சோதனை போடுறாங்க. சோதனை போடும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற பணம் கைப்பற்றப்படுகிறது, கணக்கு கேட்கறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாரு, சார் வாங்குனது உண்மைதான், நான் அடுத்த நிதியாண்டுல இதுக்கு வரி கட்டிடுவேங்கிறாரு. இப்ப அவங்க கேட்ட கேள்வி, நான் ஒருவேளை வந்து சோதனை போட்டு இந்த பணத்தை கைப்பற்றலைன்னா நீங்க கட்டிருப்பீங்களா? அப்ப நான் பிடிக்க போய் நீங்க கட்டுவேன்னு சொல்றீங்க. எனவே இது கிரைம்னு சொல்லி தான் அபராதம் போட்டிருக்காங்க. அந்த அபராதத்தை இன்றைக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லிட்டாங்க.